சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ரசிகர்கள் விசில் எடுத்து செல்ல தடை. என்ன புதுசாக இருக்குது, கேள்விப்படவே இல்லை. ஒரு மைதானத்துக்கு விசில் எடுத்துகிட்டு போகலன்னா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, என்ன குமார் பயப்படுறியா? என்ன விசிலை பார்த்து பயப்படுறோமா? அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற கதையா போய் அரண்டு போய் நிற்கிறாங்க. இல்லை விசில் சின்னத்தை பார்த்தெல்லாம் பயப்படுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜனநாயகன் படம் பிப்ரவரி எண்டுக்கு முன்னாடியே வரப்போகுது. அதை பற்றின ஒரு டீட்டெயில் வரைக்கும், அதுபோக தேனியில் நிறுத்தி நடந்த சம்பவம், அதாவது நாம் தமிழர் கட்சிக்கும் லெஃப்ட் பாண்டிக்கும் சண்டை போர். ஏற்கனவே சீமானந்தன் சொல்லியிருந்தாப்புல தாவேக்காவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் போர் கொட்டுங்கடா போர் மரசுன்னு சொல்லியிருந்தாப்புல. நானும் அது மாதிரி போகுது அப்படின்னு நினைச்சா லெஃப்ட் பாண்டி கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் எங் தாத்தா. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். நேற்று இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரே மெசேஜாக வந்துகிட்டு இருந்துச்சு. அண்ணே தெரியுமாண்ணே, அண்ணே உங்களுக்கு தெரியுமாண்ணே, தெரியுமாண்ணே. என்னடா தெரியும்? சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் விசிலுக்கு தடை. சும்மா சொல்லார, விசிலுக்கு போய் தடை போகிறாங்களா? சென்னை சேப்பாக்கம் மைதானமே விசிலுக்கு தான்டா ஃபேமஸு. தோனி அங்கே வந்து தான் சிஎஸ்கேக்கு விசில் போடுங்க விசில் போடுங்கன்னு அவரே அங்கே உட்காந்து விசில் அடித்து ஃபேமஸ் ஆக்கி விட்டதே அந்த மைதானம் தான். அங்கே போய் அப்புறம் தடை போடுவாங்க. சும்மா வச்சு வளரிட்டு இருக்கா அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியாதுன்னு திமுக பார்த்து பயந்துட்டு விசில் சின்னத்தை பார்த்து, அதனால தடை போட்டுட்டுனேன். ரொம்ப ஓவராக பண்ணாதீங்க. திமுகவுக்கும் சேப்பாக்கம் மைதானத்தை என்னடா சம்மந்தம்? இது தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்துக்கு சம்மந்தப்பட்டதுடா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு நியூஸை பார்த்தா அந்த தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியம் இருக்கிறாங்கல்ல, அவையிலே சொல்கிறாங்க இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் அப்படி எந்த தடையும் விதிக்கவே இல்லை. நாங்கள் ஏற்கனவே என்னென்ன பொருளுக்கு தடை விதிச்சிருந்தோம்னா எலக்ட்ரானிக் ஐட்டம், இந்த பவர் பேங்கு, கேமரா, அதே மாதிரியான எலக்ட்ரானிக் ஐட்டங்களுக்கு தடை விதிச்சிருந்தோம். விசிலுக்குலாம் நாங்கள் ஒன்றும் தடை வைக்கலைங்க. அந்த லோக்கல் போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க தடை போட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது டே என்னடா சொல்கிறீங்க, உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி பெரிய ஷாக்கு. அதுக்கு பிறகுதான் நான் யோசிச்சேன், எங்க நடந்துச்சு? சேப்பாக்கத்துல. சேப்பாக்கம் யாரோட தொகுதி? சின்னவர் உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி. அவர் யாரு? அவரு துணை முதலமைச்சர். அங்க திமுக. அப்படி புடிச்சு போனா திமுக உண்மையிலே பயந்துருச்சு பாஸ். நீங்க சொல்லுங்க, என்னடா எதுக்கு எடுத்தாலும் திமுக தான் காரணமானு பயப்படுறாங்க பாவிய. அப்புறம் நம்ம பயப்படுற நம்ம சொல்லித்தானே ஆகணும். உண்மையிலேயே ஒரு விசிலுக்கு பயந்து இருக்கிறாங்க. அதாவது அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்பாங்க. இப்ப அரண்டு போய் இருக்கிறாங்க. இல்ல ஒரு விசிலை பார்த்த அளவுக்கு பயப்படுற அளவுக்கு அந்த 75 வருட பவள விழா பாப்பாவுக்கு பயம் வந்திருக்கு ஒரு விசிலை பார்த்தோன்னே. விசிலுங்க என்ன? இதே ஒரு ஆட்டோ சின்னம் கொடுத்துருந்தா ரோட்ல ₹1 ஆட்டோ ஓட்டப்படாது. எப்போ உங்களுக்கு நான் கார் வாங்கி தரேன் இருப்பாப்புல நம்ம முதலமைச்சர். சரி கிரிக்கெட் பேட்டு, விராட் கோலி நீ பேட் மேல கையை வச்சா உனக்கு போட்டுருவேன், நான் உனக்கு வந்து ஹாக்கி பேட் தரேன், ஹாக்கி பேட்டை வச்சு தான் நீ ஆடணும் அப்படின்னு மாத்திருப்பீங்களா என்ன? எவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டு இருக்கு. அது இல்லாம ஒரு சின்னத்தை பார்த்து பயம், விஜயை பார்த்து பயம், விஜய் கட்சியை பார்த்து பயம், விஜய் கொடியை பார்த்து பயம், விர்ச்சுவல் வாரியஸை பார்த்து பயம், எதை பார்த்தாலும் பயம், அதை பார்த்தாலும் பயம், ஒரே பயம் திமுகவுக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் இருக்கிற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள்லாம். அந்த திமுக கட்சி தாங்க விஜயோட உண்மையான பவரை தெரிஞ்சிருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். மற்றவங்களும் விஜய் ஒன்றும் பண்ண முடியாது, 8% ஓட்டு தாண்டு வருங்க அவர் அப்படிம்பாங்க. ஆனால் திமுக மட்டும்தான் இந்த மனுஷன் வந்து ஏதோ பெருசாக பண்ண போகிறாப்புல, இதனால் முடக்கணும்னு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு ஹைப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதே இவங்க தான். அதனால தான் ஒரு சின்னத்தை பார்த்து கூட பயம். விஜய் கையசிச்சாலும் பயப்படுற அளவுக்கு நாளைக்கு வந்துட போதுதான் நினைக்கிறேன். புலியை பார்த்து பயப்படுவாங்க, சிங்கத்தை பார்த்து பயப்படுவாங்க, சின்னத்தை பார்த்து மாடா பயப்படுவீங்க. இவ்வளோ சின்ன பப்பாவா இருந்திருக்கிறீங்களாப்பா, நம்ம தான் பெரிய ஆளா நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க ஒரு சின்னத்தை பார்த்து பயப்படுறாள். சின்னத்தை பார்த்து பயப்படுற கூட சண்டை போட முடியும். நமக்குன்னு ஒரு இது இருக்கா இல்லையா? சின்ன சத்தத்தை பார்த்து பயப்படுறாங்க, விசில் சவுண்டை பார்த்து பயப்படுறாங்க, விசில் சின்னத்தை பார்த்து பயப்படுறாங்க. அவங்க கூட சண்டை போடணும். அப்புறம் நாங்கள் எங்களுக்கே வெக்கமா இருக்காமா இல்லையா? தமிழ்நாடு முழுக்க கொண்டு அந்த சின்னம் சேர்ந்துருச்சு. சின்னத்தை சேர்த்தது யாரு? திமுக. தேர் விர்ச்சுவல் வாரிஸ். நீங்க அந்த கிரெடிட்லாம் எடுத்தே முடியாது. கொண்டு சேர்த்தது யார் பார்த்தீங்கன்னா திமுக. இவருக்கு இதான் வேலை. இன்னைக்கு ஊர்வலா சொல்றாங்க அங்க சென்னை மைதானத்தில் விசிலுக்கு தரேன். ஏங்க விசிலுக்கு தரேன்? அது விஜயோட கட்சி சின்னங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு திமுக கடுமையாக உழைச்சிருக்கு.
பெரிய அளவில் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு நன்றி விசுவாசமாக இருக்கணும். நன்றி நன்றி நன்றி. உண்மையை சொல்ல போனால் மூளை முடுக்கெல்லாம் இன்னைக்கு விசில் சின்னம் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து பல கட்சிகளுக்கு ஒரே அதிருது. அதில் திமுக தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு தானே பெரிய நஷ்டம். அதனால வேணும். சரி, அடுத்ததாக ஜனநாயகன் படம். ஜனநாயகன் படம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்போ வர வேண்டிய படம், எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு பிறகு தற்பொழுது அந்த படக்குழு இப்போ என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா, சரி நாங்கள் மறுபடியும் உயர்நீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் நாங்கள் நாட விரும்பலை, இந்த படத்தை நாங்கள் தணிக்கை குழுக்க அனுப்புகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு சென்சார் போர்டு சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த படத்தை வந்து மறு தணிக்கைக்கு நாங்கள் அனுப்ப போகிறோம் அப்படின்னு. அதை எதிர்த்து தான் அந்த படக்குழு கேஸ் போட்டாங்க. அது அங்கே சுற்றி இங்கே சுற்றி அங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குல்ல. இப்போ மறுபடியும் கேஸ் இப்படி போகும். மறுபடியும் அவர்கள் வேணும்னா மேல்முறையீடு செய்யலாம். ஆனால் இது இன்னுமே நேர விரயத்தை உண்டாக்கும். அப்படிங்கிறதுனால இந்த படக்குழு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரியே நாங்கள் மேல் தணிக்கை குடிக்க நாங்கள் போகிறோங்க. அவங்க போயிட்டு அந்த 2-3 சீனை கட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கட் பண்ணிட்டு படம் மிக விரைவில், கூடிய விரைவில் சொல்லப்போனால் ஒரு 20 டேஸுக்கு உள்ள, அதாவது பிப்ரவரி 25-26 அந்த டேட்டுக்குள்ளே கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பெரிய ட்ரீட் இருக்குது, பார்ப்போம் என்னென்னு. அடுத்ததாக தேனியிலே நடந்த ஒரு பரபரப்பான சம்பவம். எங்கேயோ போகிற மாதிரியாத்தா ஏன் மேலே வந்து ஏறாத்தான்னு சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்துக்கிறாப்புல நம்ம சாட்டை துரைமுருகன். அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். நடந்ததுல நிறைய விஷயம் நடந்துச்சுனாங்களே. நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 months or 3 months பிஃபோர் தேனி தெற்கு மாவட்ட தாவேகா செயலாளராக இருக்கக்கூடிய லெஃப்ட் பாண்டி வந்து ஒரு வீடியோ விட்டுருந்தார். சாட்டை ரொம்ப நாளாவே சேட்டையாக தான் பேசிட்டு இருக்காங்க. தெரியுங்களேன், வெளில போய் என்னை பத்தி கேட்டு வர்றானே யாருன்னு சொல்லுவானே. ஐயா அவரா ஏங்க அவர் பார்த்த உடனே சொல்லுவான் தெரியுமா. நானும் எங்க போற போய் பசங்களை கொண்டு வந்தா சீக்கிரம் வாங்க. அவர் அப்படிதான் பேசுறாப்புல தெரிஞ்சு போச்சு. அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறதையோ, சாட்டை துரைமுருகன் பேசுறதையோ, அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு பெண் இருப்பாங்கல்ல, அவங்க பேர் வைஷ்ணவி, அவங்கெல்லாம் செய்யற செயல்லாம் அவங்க செஞ்சாலும் சரி, அவர் பேசுறது ஒரு ஆபாசமா இருக்குன்னு அது அப்படிதான் இருக்கும். ஆனா அதுக்குன்னு நான் வீடியோ போறேன்ட்டு லெஃப்ட் பாண்டி அவரு இங்க பாரு, எங்க வர, தேடி பக்கம் வந்து பாரு, காலை வச்சு பாரு, வெட்டி போடுவோம்ல அப்படின்ட்டு தலைவர் வீடியோ போட்டாப்ல. ஒரே டிபோட் உகரும்டா இல்ல உக்கால சரியான ஆம்பளை ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தலுக்கு மறந்து இருக்கும்டா. நீ வாடா, நீயா நானும் பேசிக்கணும்டா. எங்கடா வர எப்படா வர சொல்றான், கூப்பிட வர மீடியா கொஞ்சம் பேசிக்கணும்டா. கிறுக்கு தாய் மென்டல் நீ வாட்டுக்கு இஷ்டத்து பேசி வந்திருக்க. செருப்பு அடிச்சு வச்சுக்க. உனக்கு பேசுற தூண்டி வர. அதாவது ஒரு மாவட்ட செயலாளர், அது தாவேகா மாதிரியான ஒரு பிரபலமான வளர்ந்து வர கட்சியில் இருக்கிற அவர் மாவட்ட செயலாளர். அவர் வந்து பல காலமாக இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உழைச்சவர். அவர் சின்ன வயசுலேருந்தே விஜய் மேலே பேரன்பு கொண்டு வந்தவர் தான். கடுமையாக உழைச்சாரு, மக்கள் இயக்கத்துக்காக உழைச்சாரு. இப்போ வந்திருக்கிறார், கொடுத்தாங்க ஒரு உழைக்கிற ஆளுக்கு தாவேகா ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, சந்தோஷம் தான். ஆனால் நான் ஒரு பெரிய ஆளு அப்படின்ட்டு சாட்டையை நீ தேனி பக்கம் வந்து பாரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், நீ உயிரோட போயிடுவேன்னு சொன்ன வீடியோ வெளியிட்டது எப்படி நியாயமாக இருக்கும்? இந்த இடத்துல நம்ம நியாயமாக யோசிக்கும். அதாவது எல்லாருக்கும் ஒரு பேச்சுரிமை இருக்கு. சாட்டை துரைமுருகன் பேசுறாரா? பேசுறார். ஆபாசமாக பேசுறாரு? ஆபாசமாக தான் பேசுறார். சாட்டை துரைமுருகன் பேசுறது ரொம்ப ஆபாசம் தான். ஆனால் நாங்கள் வந்தால் உன்னை வெட்டிடுவேன், உன்னை வந்தா நான் உன்னை அப்படிங்கிற கொலை மிரட்டல் விடுக்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை. இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, யார் எங்கேனாலும் போகலாம், யார் எங்கேனாலும் பேசலாம், அதுதான் ஜனநாயகம். ஆனால் லெஃப்ட் பாண்டி மாதிரி ஆளுக்கெல்லாம் நீங்கள் மாவட்ட செயலாளர் கொடுத்து விட்டு, அவர் ரவுடி மாதிரி அவர் ஏற்கனவே வந்து மீரா மீதில் ஏற்று ஒரு வீடியோலாம் வெளியிட்டு இருந்தார். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு கொண்டு கொடுக்கணுமா? அவர் எவ்வளோ ஒரு கடுமையான உழைப்பாளி, அதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம இங்கே உட்காந்துட்டு அவர் விமர்சனம் பண்ணுறது அவருக்கு கொடுத்து நம்ம கேட்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பொறுப்பில் உள்ள நபர் பொறுப்பாக நடந்துக்கணும்னு சொல்கிறதுல எங்களுக்கு உரிமை இருக்குது, எங்களுக்கு கடமை இருக்குது. அதனால தான் அவர் கண்டிப்பாக அந்த வீடியோ வெளியிட்டது தப்பு. அந்த ஒரு வீடியோ வச்சுக்கிட்டு சாட்டை துரைமுருகன் ஒரு பிளான் பண்ணாப்புல. ஓ என்ன ஏன் நீ பேசிட்டியா, நான் யாரு தெரியுமா, தமிழ்நாடு முழுக்க திமுகவில் என் வீடியோண்டா பரப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க, அம்மா பெரிய கெத்தான ஆள்டா நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி இப்போ ஏன் கொண்டாட வந்துட்டா, நீ என்னையே பேசிட்டியான்னு நாம் தமிழர் கட்சியில் உள்ள அங்கே மாவட்டம் உள்ள செயலாளர்கிட்ட அப்போ ஒரு கேஸ் கொடுக்க சொல்லிட்டாப்புல. கீழே வழக்கம் பதிவுப்பட்டுன்னு வச்சுக்கலேன். அதற்கு பிறகு அவன் அப்படி பேசிட்டான், நான் அங்கேயே வந்து நான் கூட்டத்தை போகிறேன், நான் யார் நிரூபிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு நேற்று வந்து பேசினாப்புல. பேசும்போதே அவர் பேசல நிறையா அநாகரிகமான வார்த்தைகள் வந்துச்சு. அவர் இப்போ வீடியோ போடுற அநாகரிகமா எவ்வளவு நாகரிகமா எடுத்து வச்சங்க அப்படின்றாரு. அரசியல் தெளிவற்ற கூட்டம் என்ன செய்யும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. உங்களுக்கு தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, ஆண்மை இருந்தா, ஆளுமை தன்மை இருந்தா, இதே இடத்துல நாளைக்கு கூட்டம் போட்டு உங்களுடைய விஜய் என்ன புடுங்கி நட்டாரு சொல்றா.
இங்க என்ன விட்டா நான் பாட்டுல டீசெண்டா பேசிட்டு போயிருவேன். நீ சீண்டுன்னு வை, நான் 7 மடங்கு ஏறி அடிப்பேன். உனக்கு தலைவன் ஓடுகாலி விஜய், எனக்கு தலைவன் பிரபாகரன். சும்மா சீண்ட கூடாது. ஓரமா போனையா டிவித்தியா ஓடிப்போ, விசில வச்சு எங்கேயாவது ஊதிடுத்திரி. மடக்கி மடக்கி ஊதினாலும் தமிழ்நாட்டில் இந்த மடையனுக்கான விடிவு ஏற்படாது. அதான் ஓரமா போ சொன்ன. தேனிக்கு வந்துட்டு உசுரோட திரும்ப. டேய் பார்த்தா இங்கதான் நிக்கிறேன், இங்கதான் நிக்கிறேன் தம்பி. இங்க உன்ன மாதிரி அட்டகத்து கிடையாது, உன்ன மாதிரி அட்டகத்து கிடையாது. 14 வழக்கு குண்டர் சட்டம். விஜய் என்னத்த புட்டிங்க கிழிச்சாருன்னு சொல்லு பாப்போம் நீ அப்படின்றாப்ல. உன் ஏரியாவுக்கு வந்தா என்ன காலி பண்ணி சொன்னா வந்து நிக்கிறவனால என்ன பண்ண முடியும்? அது அப்படிலாம் ட்ரிகர் பண்றாப்லையாமா. அங்க உள்ள இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை ட்ரிகர் பண்ணி எடுத்து வருவாப்லாம். அப்போ அங்கே 2 பசங்க வந்தவங்க அவங்க டிவிக்கேன்னு கத்துனாங்க, தளபதின்னு கத்துனாங்க. அதுக்கு பிறகு சில பேர் வந்து அங்கே பிரச்சனை வளர்த்தாங்க. அதுக்கு பிறகு நாம் தமிழ் கட்சியில் நடந்துச்சு. அப்புறம் கார் கண்டையா உடைச்சாங்க, போனாங்க வந்தாங்க, போயிட்டே இருந்துச்சு சண்டை. பேய்க்கும் சண்டைங்கிற கதையா லெஃப்ட் பார்ட்டிக்கும் நேற்றுக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் பெரிய கூப்பாடு நடந்துச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா கேஸ் போட்டுருவான். யார் போட்டது? காவல்துறையினர். எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கேஸ் போட்டு இதான் ஃபர்ஸ்ட். இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை தாக்கிட்டாங்க. ஏற்கனவே விசிக்கு ஆளுக்கு அவங்க பிரச்சனை வந்துச்சு, அப்பெல்லாம் கேஸ் போட்டாங்களா? இப்போ பொசுக்குன்னு தெரியல, திமுகவுக்கு என்ன பாசம் தெரியல. சாட்டத்துறை முருகனே நீங்க அடிக்க வந்துட்டாங்களா? ஐயோ சாட்டத்துறை முருகன் எங்க உசுருங்க அவரு. அந்த உடனே போறாங்கன்னு 5 வழக்கு பதியப்பட்டு இன்னைக்கு அவரை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் தலா அம்படல் லெஃப்ட் பார்ட்டி எஸ்கேப். வாடா என் ஊருக்கு வாடான்னு வந்து பிரச்சனை ஆளு எஸ் ஆயிட்டாப்லன்னு வச்சுக்கலேன். ஆனா இன்னைக்கு திமுகவுக்கு அம்பூட்டு பாசம். சாட்டை துரைமுருகனை பேசினதுக்காக தாக்க முயன்றதுக்காக இன்னைக்கு தாவேகா லெஃப்ட் பார்ட்டி மேல 5 வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. இதுல யார் பக்கத்துல நியாயம் அப்படின்னா, நம்ம என்னைக்குமே சரி வயலன்ஸ் அடித்தடிக்கு நம்ம எப்பவுமே சப்போர்ட் பண்ண போகிறது. அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக தவறாக பேசினா அதுக்கு கண்டிப்பாக நாங்கள் என்றைக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம், அதை பற்றி பேசவே மாட்டோம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு பெண் வைஷ்ணவி ரொம்ப தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப ஆபாசமாக நடந்துக்கிறாங்க. விஜய் டிஷர்ட் எரிக்கிறது, அவங்க ஒரு அட்டென்ஸ் சீக்கிங் பண்ணுறாங்க. என்னை பற்றி யாருமே பேசலையா, இந்த ஒரு டிஷர்ட்டை எரிக்கிறேன் அப்படி எரிச்சோன்னா அன்னைக்கு இது தந்தி டிவியில் போடுறாங்க, வைஷ்ணவி விஜய் டிஷர்ட்டை எரித்தார். இதெல்லாம் நியூஸா? இப்போ தெரியுதா விஜய் உங்களுக்கு ஏன் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் நியூஸா போட்டாவே அவங்களுக்கு பேட்டி கொடுப்போம், அவங்கள ஒரு சல்லி பைசாவுக்கு மதிக்க மாட்டேங்கிறாங்களே, இதுதான் காரணம். இதே மாதிரி இடத்துல பெண்களை ஆபாசமாக திட்டுறதை குறைச்சிக்கிறது எவ்வளோ பெட்ரு. அவங்க ஒரு அட்டன்ஸுக்கு 20 வயசு பொண்ணு, அது ஒரு பொம்பளை பிள்ளை, அதை போயிட்டு அவ்வளோ அபியூஸாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அதெல்லாம் புறம் தள்ளிட்டு போகணும். நமக்கு எவ்வளோ கடமைகள் இருக்கு. நம்ம சாட்டை துரைமுருகனை போட்டு அடிக்கிறீங்களா, அது ஒரு நியாயம். அடிக்கிறீங்கன்னா வார்த்தையால், அது ஒரு ரீசன் இருக்குது, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, அதுதான் வேலிட் பாயிண்ட், டிபேட் ஆகும். ஆனால் ஒரு பெண்ணை போய் அட்டாக் பண்ணுறது எந்த விதத்துலையுமே அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இல்லை அந்த பொண்ணு விஜய் திட்டிட்டுங்க, அந்த பொண்ணு விஜய் டிஷர்ட்டை எரிச்சிட்டுங்க, அதோட புத்தி அவ்வளோதான், அதோட திங்கிங் ஆஃப் லெவல் அவ்வளோதான். நம்ம அவ்வளோதான் கழிச்சிட்டு போகணும் மேலே. அதனால் அந்த பொண்ணை போய்ட்டு நீங்கள் திட்டலாம் ஒரு போதும் நாங்கள்லாம் ஏற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி இப்போ சாட்டை துரைமுருகன் இருக்கு அப்படில்ல, அவருக்கு ஒரே ஒரு கோல் தான்ப்பா, விஜயை திட்டணும். அதாவது நாம் தமிழர் கட்சியோட முதல் கொள்கைப்பா என்ன மாறி போச்சுன்னா, தமிழ் தேசம் தூக்கி வீசலாம் தான். தமிழ் தேசத்தை வந்து எனக்கு ஓட்டு போட்டாங்க. பாரு விஜய் திட்டி நான் வந்து ஓட்டு வாங்குறேன்னு, விஜய் திட்டினா ஓட்டு கிடைக்குமா? பல நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இன்னைக்கு என்னைக்கு விஜயை நீங்கள் கடிக்க ஆரம்பிச்சிங்களோ அன்றைக்கி வந்து விலகிட்டாங்க. இது தப்பாக இருக்கே, இது சரியில்லையேட்டு அந்த சாட்டை துரைமுருகன் தான் அந்த நாம் தமிழர் கட்சிக்கு சமாதிக்கு கடைசியில் பூல் வச்சு வரப்போறாரு. ஒட்டு மொத்தம் மூட போகிறதே இந்த சாட்டை துரைமுருகன் தான். அவர் நான் அரசியல்லே இருக்கிறேன் அப்படியே இருந்துக்கிட்டு என்னென்ன வேலையை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்த்துட்டு விக்டிம் கார்டை எடுத்துட்டு அவங்க மேலே வந்து அக்யூஸ் கார்டை போட்டுட்றாப்புல. அதனால இந்த இடத்துல தாவேகா தோழர்கள் இந்த விர்ச்சுவல் வாரிசு ரொம்ப கவனமாக இருங்க. எலெக்ஷன் டைம் நெருங்கிட்டு இருக்குல்ல, இந்த டைம் தான் ரொம்ப முக்கியமான டைம். இப்போ அவங்க மேலே 5 வழக்கு, அதில் வந்து பெயிலே வர முடியாத அளவுக்கு இப்போ வழக்கில் போட்டிருக்கு. நாளைக்கு அவர் எலெக்ஷன் நிற்க முடியுமா? லெஃப்ட் பாண்டி அவருக்கு கனவு இருந்திருக்கும்ல, அவருக்கும் உழைச்சிருப்பார்ல. இன்னைக்கு அவரால் எலெக்ஷனில் நிற்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இனிமேல் பெயில் போட்டு எப்போ வந்து ஆள் எப்போ வந்து பிரச்சாரம் பண்ணி எப்போ ஜெயிப்பாப்புல. அதனால இந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா வர எலெக்ஷனில் நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கும், அதற்கான வழிவகுக்கும். சரி, இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு உள்ள தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட்களுக்கு எங்களுடைய பதில்கள் எப்பொழுதுமே காத்து கொண்டிருக்கு. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.